லேடீஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் ரெகுலராக எப்பவும் வர மாதிரி இருக்காது. எந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது, நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த ரீலில் சொல்கிறேன். நெஞ்சு வலிக்கிறது, லெஃப்ட் சைடு நெஞ்சு வலிக்கிறது, மூச்சோட கஷ்டமாக இருக்கிறது, லெஃப்ட் கை வலிக்கிறது, இது எல்லாமே யூஸ்வலாக வர ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ். பட் லேடீஸ்க்கு இந்த மாதிரி வராது. சில நேரம் தாடை வலிக்கும், கழுத்து வலிக்கும், இல்லை முதுகில் மேல் பகுதி கூட வலிக்கலாம். நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சில நேரம் அது ஹார்ட் அட்டாக் வர இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஹார்ட் அட்டாக் ஒரு தலைவலியாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ரைட் சைடு நெஞ்சு வலிச்சாலுமே அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். கேஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லி விட வேண்டாம். உங்களுக்கு எப்போவுமே கேஸ்ட்ரிக் இருந்தால் அது வேறு. பட் புதுசாக ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வயிறு எரிச்சல் இருக்குது, இல்லை நடு நெஞ்சு வலி எரியுது அப்படின்னாலுமே நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஒரு டாக்டரை பாருங்கள். நார்மலாக இந்த அசிடிட்டி, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நார்மலாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு இசிஜி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுதான் எப்போவுமே நமக்கு சேஃப்.